வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுறேன். இப்ப வந்து இது நான் வச்சிருக்கிற கார்டன். இதுதான் எங்களோட இடம். இந்த 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 கடகால்லேருந்து இந்த கடகால் வரைக்கும் தான். இதுதான். ஒரு 2 லைன் வச்சிருக்கேன். இப்போ இதில பின்னாடி ஒரு முருங்கை மரத்தில அவரைக்காய் ஏத்தி விட்டேன். அதில எவ்வளோ காய் வச்சிருக்கு பாருங்க. துவரைக்காய் கொஞ்சம் இருக்கு. ஒரே ஒரு செடி தான். அதில எவ்வளோ காய் வச்சிருக்கு. இந்த அவரைக்காய் பெரிக்காத விட்டதில இவ்வளோ நெத்து இருக்கு. காஞ்சி போனது. இது பச்சை துவரை, இது பச்சை அவரைக்காய். காஞ்சி போன ஒரே ஒரு விதையில ஒரே ஒரு விதைய போட்டோம்னா இவ்வளோ காய் கிடைக்குது. இது ரெண்டுமே அவரைக்காயும் சரி துவரைக்காயும் சரி ஒரே ஒரு விதை தான். இதில் ஒரு விதை முளைச்சி மரமாக இருந்துச்சு. இது ஒரு விதை முளைச்சி மரமாக இருந்துச்சு. அவரைக்காய் வந்து முருங்கை மரத்தில் இருந்துச்சு. துவரை வந்து தனியாக இருந்துச்சு. அதை அறுவடை பண்ண இவ்வளோ இருக்குது. அதாவது இது 2வது முறை. துவரைக்காய் வந்து ஃபஸ்ட்டு முறை, அவரைக்காய் வந்து 2வது முறை. அதுக்கே இவ்வளோ நெத்து கிடச்சிருக்கு. இன்னும் வந்து நான் அந்த செடியை சுத்தமாக பூ வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அறுக்காமல் விட்டுட்டேன். அடி வேற. இன்னும் அது வந்து இன்னும் நல்லா நிறைய காய் வச்சிருக்கு, பூ வச்சிருக்கு, பிஞ்சாக இருக்குது. அதனால் நான் வந்து அதை அறுவடை பண்ணி மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரே ஒரு செடி நட்டால் கூட நம்ம வீட்டு ஓரத்தில் அதில் மரத்தில் ஏற்றி விட்டோம்னா வேஸ்ட்டாக இருக்கிற இப்போ வந்து முருங்கைக்காய் காய்க்காது. மே மாதம் தான் காய்க்கும். அதனால் அதுக்குள்ளே இதை வந்து நான் அறுவடை பண்ணிடணும்.